1968 டிகிரி முடித்த உடனே வேலை கிடைக்கல. ஏன்னா பாட்டனி ஒரு ட்ரை சப்ஜெக்ட். இதே பிகாம் படிச்சிருந்தா ஒரு ஏதாவது ஒரு பேங்க்கில் வேலை கிடைச்சிருக்கும். பாட்டனி தானே, அது மேலே வந்து எம்எஸ்சி படிக்கலான்னு ஒரு எண்ணம் இருந்தது, ப்ரொஃபஸராக போகலான்னு. சரி, அதுக்குள்ளே வந்து ஒரு 6 மாதம் வீட்டில் டைம் கிடைச்சது. அப்போ வீட்டில் எல்லாம் வந்து சாதாரண ஃபேமிலி தான், அதாவது பெரிய அளவில் வசதியெல்லாம் கிடையாது. அப்பா வந்து ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு இருந்தார், 50 ரூபா சம்பளம். அப்போது ஒரு அரிசி மூட்டை 6 ரூபாய் 8 ரூபாயோ 10 ரூபாயோ தான். அப்போ வந்து நான் வந்து பசங்க சொன்னாங்க, டேய் அப்போ மாலை முரசுன்னு ஒரு பத்திரிக்கை 1969 முதல்ல கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாங்க. அதில் சனிக்கிழமை முரசு மலர் அப்படின்னு ஒரு போட்டாங்க. அதில் அறிமுக எழுத்தாளர்கள், வாசகர்களே உங்களுக்கு கதை எழுத தெரியுமா, தெரிந்தால் எழுதி அனுப்புங்கள், 10 ரூபாய் பரிசுன்னு போட்டிருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், டேய் உனக்கு வந்து கதை எழுத தெரியுமா, ஒரு எழுதி போடுறா, 10 ரூபா வந்தால் நான் 2 பேரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு. அப்போல்லாம் ஹோட்டலுக்கு போனால் ஒரு தோசை 75 ரூபா, அது காசு 75 காசு, இட்லி 10 பைசா, காஃபி வந்து 25 காசு. ஒரு 2 இட்லி, ஒரு மசால் தோசை, ஒரு காஃபி சாப்பிட்டா 1.25 கூட போய் முடிஞ்சிடும். 3 பேர் சேர்த்தா 4.5 ரூபா தான் ஆகும். டிக்கெட் வந்து பால்கனி 1.5 ரூபா, 150. 3 பேர் சேர்த்தா 4.5. 10 ரூபாய்க்குள்ளே வந்து நல்லா வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம்டா, நம்ம வீட்டில் வேறு காசு தர மாட்டேங்கிறாங்க, உனக்கு கதைகள் தெரியுது எழுதுலான்னு சொன்னாங்க. அந்த 10 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு நான் முதல் கதை எழுத ஆரம்பித்தேன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.